பூமிக்கு அடியில் இருக்க தண்ணியை வந்து பயன்படுத்துறதுக்கு என்ன பண்ணுறோம், நம்ம வந்து நிறைய முறைகளில் வந்து கண்டுபிடிக்கிறோம். பூமிக்கு அடியில் இருக்க தண்ணியை எப்படியெல்லாம் கண்டுபிடிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 விதமான மெத்தட்ஸ் வந்து, ஒன்று வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தட், பாரம்பரிய முறையில் எப்படி தண்ணியை கண்டுபிடிக்கிறது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக் மெத்தட்ஸ், அறிவியல் முறையில் எப்படி தண்ணியை வந்து கண்டுபிடிக்கலாம். அந்த மாதிரி 2 இது இருக்குது. நம்பர் 1, நீங்கள் ட்ரெடிஷ்னல் மெத்தட் அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து பாரம்பரிய முறையில் நிறைய இது வந்து பயன்படுத்துகிறாங்க. உதாரணத்துக்கு இன்றைக்கி எல்லாத்துக்கும் ரொம்ப பரிச்சயமான எதுன்னு பார்த்திங்கன்னா வந்து தேங்காயை வச்சு பயன்படுத்துவாங்க. தேங்காயை வச்சு இந்த இடத்துல வந்து தண்ணி இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இன்னொரு இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு குச்சியை வச்சு சுற்றிக்கிட்டே இருக்கும். அந்த குச்சியை வச்சு இந்த இடத்துல வந்து தண்ணி இருக்குதா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்க முடியும். இன்னொரு இது பார்த்திங்கன்னா எல் ராடுன்னு சொல்லுவாங்க. ஒரு காப்பர் கம்பியை வந்து எள்ளு மாதிரி வளைஞ்சிருக்கும். அந்த கம்பியை வச்சுக்கிட்டே வந்து எந்த இடத்துல சுற்றுறதை வச்சு இந்த இடத்துல வந்து நிலத்தடி நீர் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இன்னும் சில இடங்களில் பார்த்திங்கன்னா பெண்டுலம்னு சொல்லுவாங்க. ஒரு பெண்டுலம் வந்து அந்த பர்டிகுலர் இதில் நடந்து போகிறப்போ சுற்ற ஆரம்பிக்கும். ஸோ சுற்றுச்சுன்னா இந்த இடத்துல வந்து தண்ணி இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. இன்னும் சில இதெல்லாம் நம்மளோட இந்த மாதிரி வாட்ச் பயன்படுத்தி அதை சுற்றுறதை வச்சு பயன்படுத்துகிறாங்க. இன்னும் நிறைய அந்த மாதிரியான ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ் வந்து நிறையா இருக்குது. இந்த மாதிரியான முறைகளில் வந்து பூமிக்கு அடியில் தண்ணி இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். இது எப்படி செயல்படுது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஜென்ரலாக பூமிக்கு அடியில் வந்து ஒரு தண்ணீர் இருக்குது அப்படின்னா அதோட பவுண்ட்ரியில் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவோம், காந்தப்புலம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கிரியேட் ஆகிரும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி தேங்காயோ குச்சியோ இல்லை ஒரு தண்ணீர் குடத்தவே வச்சு கூட எடுத்துகிட்டு போவாங்க. போகிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து டிஃப்ளெக்ஷன் நடக்கும், தள்ளி வரும் அந்த போகிறத வந்து. ஸோ அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, சென்ஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து நிலத்தடி நீர் இருக்குது அப்படிங்கிறத சொல்லி கண்டுபிடிப்பாங்க. இன்னும் நம்ம இன்னும் ஆதி காலத்து டெக்னாலஜிலாம் இருக்குது. முன்னாடியெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ஏரியாவில் தண்ணி எப்படி இருக்கணும்னா ஒரு மாடை வந்து அந்த இடத்துல மேய விடுவாங்க. அது மேய்ஞ்சிட்டு எந்த இடத்துல வந்து படுத்துருக்குதோ அந்த இடத்துல வந்து வாட்டர் சோர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிப்பாங்க. அது ஒரு மெத்தட்ஸ் இருக்குது. சில இடங்களில் பார்த்திங்கன்னா இன்னும் பயாலஜிக்கல் இண்டிகேஷன்ஸ்னு நம்ம சொல்லுவோம். சில தாவரங்கள் அந்த கொம்புகள்னு சொல்லக்கூடிய எந்த டைரெக்ஷனில் வளைஞ்சு இருக்குதோ அந்த இடத்துல வந்து தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சில இடங்களில் பார்த்திங்கன்னா பனைமரம் வந்து அதிகமாக வளர்ந்துருக்குது அப்படின்னா அந்த இடத்துல கீழே வந்து நீரோட்டம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. சில இடத்துல நம்ம வந்து இந்த புத்துக்கன்னு பாம்பு புத்து இருக்கக்கூடிய இடங்களில் வந்து நீரோட்டம் வந்து அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி இதெல்லாம் வச்சு அந்த காலத்தில் வந்து கண்டுபிடிச்சி நிறைய விஷயங்களை வந்து பண்ணாங்க. ஸோ அதில் இருந்தால் இப்போ இந்த லெவலுக்கு, அதாவது வாட்ச்சு, தேங்காய், இந்த மாதிரி அடுத்த லெவலுக்கு பாரம்பரியத்தில் இந்த அளவுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்திருக்கு. ஸோ ஒரு பாரம்பரிய முறையில் இவ்வளோ இதை பயன்படுத்தி வந்து ஒரு இடத்துல நீரோட்டம் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியும்.